ஓகே, மல்டிபிள் வேர்ட்ஸ் மெர்ஜ் ஆகி இருக்கும்போது அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான சின்ன பைத்தான் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள், வெல்கம் யூ ஆல், அதில் வெல்கம் யூ ஆல் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஹவ் ஆர் யூ கைஸ், மிராக்கிள் ஃப்ரம் ஹெவன். ஸோ இந்த மெர்ஜ் ஆகி இருக்க வேர்ட்ஸில் மீனிங்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான பைத்தான் ப்ரோக்ராம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட், ஒரு மெர்ஜ் ஆகி இருக்க வேர்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு மிராக்கிள் ஃப்ரம் ஹெவன், அதை ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டாஸ்க்கை அச்சீவ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். டெஃப் ஸ்ப்ளிட் மெர்ஜ்டு வேர்ட்ஸ். எந்த வேர்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அதை பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். இப்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நேம் பேரந்தசிஸில் அந்த மெர்ஜ்டு வேர்ட்ஸோட வேரியபிள் நேம். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண அந்த மெர்ஜ்டு வேர்ட்ஸை வேர்டுன்ற வேரியபிள் நேமில் இப்போ சேவ் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் அண்ட் ரன் த ஃபைல். டெர்மினலில் வேர்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அதோட லென்த்தை நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் சேவ் பண்ணுறோம். அது எதுக்குன்னா லென்த்தை பேஸ் பண்ணி தான் இந்த கோடு இருக்கும். அந்த வேர்டை ஒரு லெட்டராக ரிமூவ் பண்ணி அது இங்கிலீஷ் வேர்டான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இங்கே லென்த் யூஸ் ஆக போகுது. அந்த லூப்பை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஐன்ற வேரியபிளுக்கு 0ன்ற வேல்யூ அசைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வைல் லூப். இப்போ அந்த ஐ வந்துட்டு லென்த் ஆஃப் த வேர்டு அதை விட லெஸ் தானாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஃபார் லூப். அதோட ரேஞ்ச் வந்துட்டு 0லேருந்து அந்த டோட்டல் லென்த் ஆஃப் த வேர்டு அது வரைக்கும் இருக்கும். -1 எதுக்குன்னா ஒரு லெட்டராக நம்ம ரிமூவ் பண்ணி இங்கிலீஷ் வேர்டான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்காக -1. எந்த வேர்டை செக் பண்ணணுன்றத ஒரு வேரியபிள் நேமில் சேவ் பண்ணுறோம். வேர்ட் டு செக். ஸோ வேர்டில் ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஐயில் இருந்துட்டு ஜே வரைக்கும். ஸோ இப்போதைக்கு ஐ 0, ஜே வந்துட்டு டோட்டல் லென்த் ஆஃப் த வேர்டு. ஆப்வியஸாக இப்போது மொத்த வேர்டுமே தான் அந்த வேர்ட் டு செக்கில் இருக்கும். இப்போ கோடை ரன் பண்ணும்போது லாஸ்ட் லெட்டர் ரிமூவ் ஆகி 1 by 1 டெர்மினலில் பிரிண்ட் ஆகும் லைக் திஸ். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ டீபக் மோட்டில் காட்டும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ ஃபார் லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு இனிஷியலாக லென்த் வந்து 17, ஐ 0. ஃபஸ்ட்டு வேர்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக 0லேருந்து 17 வரைக்கும் இருக்கும். வேர்ட் டு செக் மிராக்கிள் ஃப்ரம் ஹெவன். செகண்ட் வந்துட்டு லாஸ்ட் லெட்டர் மட்டும் ரிமூவ் ஆகும். அடுத்து அதே போல் ஒவ்வொரு லெட்டராக ரிமூவ் ஆகும். எப்போனா அந்த இங்கிலீஷ் வேர்டு ஐடென்டிஃபை ஆகிற வரைக்கும் அது ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். மிராக்கிள் இந்த வேர்டு தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வேர்டு ஐடென்டிஃபை ஆகும். இது எப்படி இங்கிலீஷ் வேர்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்சாண்ட்ன்ற பைத்தான் லைப்ரரி யூஸ் பண்ணி தான். என்சாண்ட் ஒரு ஸ்பெல் செக்கிங் லைப்ரரி. லெட்ஸ் இம்போர்ட் என்சாண்ட் ஃபர்ஸ்ட். என்சாண்ட் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் இன்ஸ்டால் பை என்சாண்ட் கமெண்டை டெர்மினலில் ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்சாண்ட் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். டிக்ஷனரின்ற வேரியபிள் நேமில் என்சாண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ NUS இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கான கமெண்ட். இப்போது ஒவ்வொரு வேர்டாக நம்ம இந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் பண்ணி அதை செக் பண்ணணும். ஸோ எந்த வேர்டு வந்துட்டு இங்கிலீஷ் வேர்டுன்றது ஐடென்டிஃபை ஆகுதோ அதை நம்ம ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்டட் வேர்ட்ஸுன்ற ஒரு எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லா இங்கிலீஷ் வேர்டையும் அதில் அப்பெண்ட் பண்ணிடலாம். எந்த இடத்துல இங்கிலீஷ் வேர்டு ஐடென்டிஃபை ஆகுதோ அப்போது அந்த வேர்டை அந்த லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணிவிட்டு வேரியபிள் ஐயை ஐடென்டிஃபை வேர்டோட எண்ட் இண்டெக்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு தட்ஸ் ஜே லூப்பை பிரேக் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். ப்ரோக்ராம் டன். ஸோ ஃபைனல் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த கோடை ரன் பண்ணலாம். எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் இதை ஒரு வேரியபிள் நேமில் சேவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். மிராக்கிள் ஃப்ரம் ஹெவன் வேர்டு கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இதை இப்போது டீபக் வியூவில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வேர்டு ரிமூவ் ஆகி 1 by 1 வந்துட்டு அந்த லூப்பில் வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும் இங்கிலீஷ் வேர்டான்னு. மிராக்கிள் தான் ஃபஸ்ட் இங்கிலீஷ் வேர்டு நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஸோ த ஃபஸ்ட் வேர்ட் மிராக்கிள் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளே பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டட் வேர்ட்ஸ் லிஸ்ட்டில் அப்பெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து வேரியபிள் ஐ வந்துட்டு அந்த மிராக்கிளோட எண்ட் இண்டெக்ஸ் 7 அப்டேட் ஆகிடுச்சு. 7லேருந்து எண்டு வரைக்கும் த ரிமைனிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஹெவன்
அடுத்த ஐட்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். லாஸ்ட் லெட்டர் ரிமூவ் ஆகி 1 by 1 செக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஃப்ரம் இங்கிலீஷ் வேர்டு அப்பண்ட் ஆகும். அடுத்து ஹெவன். So finally the program is done. Miracle from heaven. Simple.